இவர்கள் யாரும் பயணிகள் அல்ல, யாரும் சுற்றுலா வந்தவர்களும் அல்ல. 40 வருடங்களுக்கு முன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு கடலை கடந்தவர்கள் இன்று கனவுகளுடன் காத்திருக்கின்றார்கள். தம் மண்ணை உரிமையோடு ஒரு நாள் முத்தமிடும் நம்பிக்கையுடன். இந்த கதையில் கண்ணீர் இருக்கிறது, கோபம் இருக்கிறது, ஆனால் அதைவிட அதிகமாக மனிதாபிமான தேடல் இருக்கிறது. ஆம் நேர்களே, மறைக்கப்பட்ட உண்மைகளை தேடி மௌனத்தின் சாட்சிகள். வணக்கம். 1980களில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் ஒரு முடிவு எடுத்தன. இந்த மண்ணில் தங்கினால் மரணம், சென்றால் தெரியாத தேசம் எதிர்காலம். உறவுகளை அறுத்துக் கொண்டு ஊரையும் விடுத்து கண்காணாத தேசம் நோக்கி அவர்கள் புறப்பட்டனர். இருளில் கடல் அன்னையின் மடியில் தஞ்சமடைந்த தமிழர்கள். ஒரு கையில் குழந்தை, மறு கையில் ஒரு பை மட்டும். அவர்கள் படகுகளில் ஏறினர். நீங்கள் வந்த நாள் நினைவிருக்கிறதா? என்ன எடுத்துக்கொண்டு வந்தீர்கள் என்று வினவினோம். எதுவும் இல்லை, உயிரை தவிர எடுத்து வர எதுவும் இல்லை. வீட்டு சாவியை மட்டும் எடுத்து வந்தோம், திரும்புவோம் என்று. தற்காலிகமாக வந்தவர்கள் தசாப்தங்களை இழந்தார்கள். அந்த தற்காலிகம் 40 ஆண்டுகளாக நீள்கிறது. சில சதுர அடிகள், அதில் ஒரு குடும்பத்தின் முழு கனவுகளும் அடைக்கப்பட்டுள்ளன. வேலை வாய்ப்பு இல்லை, உயர்கல்வி தடைகள், பயண கட்டுப்பாடுகள், ரேசன் வரிசை வாழ்க்கை என்றும். உறவுகள் இருந்தாலும் நீங்கள் உடையவர்கள் அல்ல, வெளிநாட்டவர் என்ற முத்திரை. இவ்வாறே தொடர்கிறது இலங்கை தமிழர்களின் வாழ்க்கை இந்திய மண்ணில். இங்கே ஒரு தலைமுறை பிறந்தது. அவர்கள் தம் தாய் நாட்டை பார்த்ததே இல்லை. ஆனால் நீங்கள் அங்கே இருந்து வந்தவர்கள் என்று இன்றும் சொல்கிறார்கள். கோபுர கலசம் தெரிந்த மண், கூப்பிடும் தூரத்தில். இன்றோ பெற்றோரின் மரணச் சடங்கில், அந்த இறுதி பயணத்தில் கூட கலந்து கொள்ள முடியாத வேதனை. நான் வைத்தியராக வர வேண்டும், ஆனால் என் முகவரி அகதி முகாம். ஒரு மனிதனுக்கு வீடு இல்லாமல் இருக்கலாம்,
ஆனால் அடையாளம் இல்லாமல் வாழ முடியாது. அவர்கள் கேட்பது தம் சுதந்திரத்தை, பாதுகாப்பை, மரியாதையை, ஒரு சாதாரண மனித வாழ்க்கையை. ஆனால் இவை அத்தனையும் இம்மண்ணில் இவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. 40 ஆண்டுகளாக காத்திருக்கிறார்கள். கோபத்துடன் அல்ல, நம்பிக்கையுடன். இவர்கள் எண்ணிக்கை அல்ல, அரசியல் விவாதம் அல்ல. இவர்களும் மனிதர்கள் என்ற அந்த மாண்பு இங்கே போற்றப்பட வேண்டும். ஒரு நாள் அகதி முகாம் என்ற வார்த்தை அவர்களின் முகவரியில் இருந்து நீங்கும் நாளை நாம் பார்க்க முடியுமா? ஆம், அவர்களும் காணத் துடிக்கிறார்கள். இந்த மனிதம் மதிக்கப்படும் நாள் வரை மறைக்கப்பட்ட உண்மைகளை தேடி மௌனத்தின் சாட்சிகளின் பயணம் தொடர்கிறது. நன்றி, வணக்கம். மௌனத்தின் சாட்சிகள் என்பது ஆயுத வன்முறை, ஆதிக்க அரசியல், அதிகாரம் ஆகியவற்றால் மறைக்கப்பட்ட பேசப்படாத உண்மைகளை ஆதாரங்களுடன் பதிவு செய்யும் ஒரு நடுநிலை அரசியல் களம். இங்கே பிதற்றல் இல்லை, அரசியல் பிரச்சாரம் இல்லை, ஆனால் மறைக்கப்பட்ட உண்மைகளுக்கு சாட்சி. இது கட்சிகளின் மேடை அல்ல, இது கருத்துக்களின் களம். அறிவாற்றல் ஜனநாயகம் என்னும் உயரிய புதிய தத்துவத்தின் தொடக்கமாகவும் இது அமைகிறது. பெரும்பான்மை ஆதிக்கம் சில நேரங்களில் உண்மையான நீதி மற்றும் திறமைக்கு எதிராக செல்கிறது. மனித இயல்பின் பல்வகை தன்மையை புறக்கணித்து ஒரே மாதிரியான சமத்துவத்தை திணிக்கிறது. மனிதன் ஒரு முடிவெடுக்கும் கருவி அல்ல. மனிதனின் சுதந்திரம், திறமை, படைப்பாற்றலுடன் திகழும் வாழ்வியலையும் மௌனத்தின் சாட்சிகள் நிறுவ முயற்சிக்கும். பெரும்பான்மை தீர்மானம் மட்டும் உண்மையான நீதி அல்ல. உண்மையான வரலாற்றின் வாழும் சாட்சிகளையும் தேடி மௌனத்தின் சாட்சிகள் பயணிக்கும். மௌனத்தின் சாட்சிகள் மறைக்கப்பட்ட உண்மைகளுக்கு சாட்சி.